கிரிக்கெட்டின் கடவுள் அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவருடைய பாலிய நண்பர் நம்ம இந்திய அணியின் பழைய கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். வினோத் காம்ப்ளி அவரை பல வருஷம் கழிச்சு மீண்டும் நேற்று நம்ம சச்சின் டெண்டுல்கர் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகிட்டு இருந்தப்ப வினோத் காம்ப்ளி அவரை நேருக்கு நேராக சச்சின் டெண்டுல்கர் அவர் சந்திச்சிருக்காரு. ஸோ அந்த இடத்துல பெரிய இன்ப அதிர்ச்சி கொடுத்த நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவருக்கு பதிலுக்கு வினோத் காம்ப்ளி ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்து ஒரு தர்ம சங்கடமான நிலைமைக்கு சச்சின் டெண்டுல்கர் அவரை வினோத் காம்ப்ளி அவர் ஆழ்த்திட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா அங்கே இருந்து காம்ப்ளி அவருடைய கையை உதறி விட்டுட்டு சச்சின் அவர் அங்கிருந்து நகர்ந்து போகிற மாதிரியான சம்பவம் நேற்று நடந்திருக்கு. அதாவது நம்ம சச்சின் டெண்டுல்கர் முதல்ல 16 வயதிலேயே அவர் சர்வதேச கிரிக்கெட் ஆட்டம் விளையாட ஆரம்பிச்சாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்கூலில் படிக்கிறப்ப இருந்தே வினோத் காம்ப்ளி சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பிரபலமான முகங்களாக தான் இவங்க 2 பேர் இருந்திருக்காங்க. ஸோ சச்சின் டெண்டுல்கர் அவருடைய கிரிக்கெட் சாதனைகளை பார்த்து அவருடைய நண்பரும் சச்சின் டெண்டுல்கர் அவரை மாதிரியே இருப்பார் அப்படின்னு ரொம்ப சுலபமாக வினோத் காம்ப்ளி அவரும் நம்ம இந்திய அணிக்கு உள்ள விளையாட வந்துட்டார். ஆனால் இந்திய அணியில் விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சொந்த வாழ்க்கையில் காம்ப்ளி அவருடைய செயல்பாடுகள் சரியில்லாமல் போக பிசிசிஐ அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ளி அவரை ஓரம் கட்டி கடைசியாக மாதம் 30,000 ரூபாய் பிசிசிஐ கிட்டேருந்து பென்ஷன் வாங்குற அந்த ஒரு சம்பளம் தான் தனக்கு அப்படின்னு வினோத் காம்ப்ளி கண்ணீர் விட்டு அவர் யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு காம்ப்ளி கேட்கக்கூடிய நிலைமை வரைக்கும் காம்ப்ளி அவர் போயிட்டாரு. ஸோ இந்த சூழ்நிலையில தான் நேற்று நடந்த ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றில் வினோத் காம்ப்ளி அவரும் ஒரு கெஸ்ட்டாக அழைக்கப்பட்டிருந்தது. ஆனால் விஐபி கெஸ்ட்டாக சச்சின் டெண்டுல்கர் அவர் வந்திருந்திருக்காரு. ஸோ அந்த இடத்துல சச்சின் பழைய நண்பன் வினோத் காம்ப்ளி அவரை பார்த்ததுமே அவர்கிட்ட 2 வார்த்தை பேச போயிருக்காரு. அந்த இடத்துல சச்சினை எதிர்பார்க்காத வினோத் காம்ப்ளி ரொம்ப பெரிய அளவில் சர்ப்ரைஸ் ஆகி ஒரு ஷாக்கான ரியாக்ஷன் கொடுத்து சச்சின் டெண்டுல்கர் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு என் பக்கத்துலேயே உட்காரு அப்படின்னு சச்சின் அவரை வலுக்கட்டாயம் படுத்த சச்சின் அவர் தான் விஐபி கெஸ்ட் ஆனால் அவர் ஓரம் உட்கார முடியாது. ஆனால் சச்சின் இல்லை நான் அப்புறம் பேசுகிறேன் கையை விடு அப்படிங்கிற மாதிரி காம்ப்ளி கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் காம்ப்ளி விடாமல் சச்சின் டெண்டுல்கர் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. உடனே அங்கே வந்த மற்றொரு நபர் பார்த்தீங்கன்னா அவரை சமரசம் செஞ்சு காம்ப்ளி அவரை சச்சின் கையை விட வச்சு அதுக்கப்புறமா அங்கே இருந்து சச்சின் அவருடைய இடத்துல போய் அவர் உட்கார மாதிரியான தர்ம சங்கடமான நிலைமை ஏற்பட்டுடுச்சு. ஸோ சின்ன வயசுல ஒன்னா கிரிக்கெட் விளையாண்டு ஒன்னா வளர்ந்து இன்னைக்கு மிகப்பெரிய உச்சபட்ச இடத்துல சச்சின் இருக்காரு. ஆனால் அவர் கூடவே நண்பனாக இருந்து அவர் கூடவே கிரிக்கெட் விளையாண்ட வினோத் காம்ப்ளி அவருக்கு ஏற்பட்டிருக்க இந்த பரிதாபமான நிலைமைக்கு என்ன காரணமாக இருக்கும்? உங்க கருத்தை சொல்லுங்க.